ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபேவரேட்டு 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஃபேவரேட்டான ஒரு ஸ்வீட் ஐட்டம் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்கள். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேன் மிட்டாய் தாங்க. யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேன் மிட்டாய் இப்போவும் யாருன்னா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இப்போவும் கடைக்கு போனால் நான் ஃபஸ்ட்டு தேன் மிட்டாய் தான் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு அளவு பாருங்கள். ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருங்க. பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சேர்க்கலாம். இல்லைன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து சேர்த்தா போதும். சரி, நான் உளுந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து சேர்க்குற அளவுக்கு உடம்புக்கு நல்லது. சேர்த்தாச்சு பாருங்கள். அது ஒரு 2-3 டைம் ஃபஸ்ட்டே வந்து ஊற வைக்கும் போது வந்து 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சிங்க அப்படின்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அரைக்கும் போது ரொம்ப நேரம் ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம கழுவி ஊற்றக்கூடாதுங்க. அதனால் பாருங்கள், 2-3 டைம் ஃபஸ்ட்டே அழைச்சி ஊற்றிட்டு அப்புறமா வந்து ஊற வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உளுந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. ஸோ உளுந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. பாருங்கள் நல்லா க்ளீனாக கழுவியாச்சா. இப்போ வந்து புதுசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிச்சின்னா மாவு நல்லா அரைஞ்சி வரும். அதோட பதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஊறியாச்சு பாருங்கள். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றியாச்சு, அரைச்சியாச்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மிக்ஸிலே அரைச்சிடலாங்க. நல்லா அரைப்பட்டுரும். நல்லா நைஸாக அதோட பதம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதான் பதங்க. உளுந்து நல்லா ஊறுனாவே நல்லா மாவு நல்லா பொறன்னு நல்லா பொங்கி வரும் பாருங்கள். மாவு அரைச்சி தனியாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. அது வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்கணுங்க. தேன் மிட்டாய்க்கு வந்து ஃபுட் கலர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெட்டு தான் சேர்ப்போம். ரெட் கலர் தான் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள் ரெட் கலர் சேர்த்தாச்சு. நல்லா ரெட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் 90s கிட்ஸ் ஃபேவரேட் வந்து என்னென்னா தேன் மிட்டாய்க்கு வந்து ஃபுட் கலர் தாங்க ஃபஸ்ட் அட்ராக்ஷனே. அந்த பிங்கிஷாக இருக்கும் பாருங்கள் அந்த கலரு. நான் எங்கிட்ட இருக்கிற ரெட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பூனில் பாருங்கள் எடுத்து விட்டால் தனியாக விழுற மாதிரி இருக்கணும். அதுதான் பதங்க. நல்லா ஊறி உப்பி வந்திருக்குதுன்னு அர்த்தம். பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் உப்பு 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பாகு ரெடி பண்ணணுங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதாங்க பதம். வாங்க நம்ம பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். பாகுக்கு வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்குற அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணணும். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது. தண்ணி சூடாகிடுச்சு. 1 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஒரு பவுல் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி சூடேறிடுச்சு. சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் தான் அதோட பதம் தெரியும். தேன் மிட்டாய்க்கு வந்து பதம்லாம் தேவையில்லைங்க. 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாதிரி பதம்லாம் தேவையில்ல. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்து ஓரளவு கொதிச்சு வந்துச்சுனாவே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி வருங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்பி பதம் வர ஸ்டேஜ் இருக்கும். பாருங்கள் நான் காட்டுறேன். சர்க்கரை கரைஞ்சதும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கோல்டு கலரில் வந்துச்சு பாருங்கள். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருது. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பாகில் வந்து லெமன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது.
மாவு ஏன் அடிக்கடி காட்டுறேன் அப்படின்னா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடிக்கடி செய்வேன் தேன் மிட்டாய். பாருங்க பதம் வந்துச்சு பாருங்க. பாருங்க பதம் தெரியுதா? தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் தெரியாமல் பாகு இறக்கிட்டிங்கனாலும் கெட்டு போயிடும். பாகு வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்பி பதம் வர ஸ்டேஜ் இருக்கணும். கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் வர ஸ்டேஜ் இருந்தால் தான் அது வந்து பதம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ லெமன் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு 4 to 5 ட்ராப்ஸு. ஏன் லெமன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சக்கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, பாகு அப்படியே இருக்கணுன்றதுக்காக. வாசனைக்காக இது ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்து பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கையில் விட்டாலும் சரி, உங்கள் வசதி தாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது செய்யுங்க. பாத்திரம் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாறிடுச்சு பாருங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்கள், இதோட பதம் பாருங்கள். நல்லா எண்ணெயில் விட்ட உடனே மேலே மிதந்து வரும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் வந்துச்சா? பாருங்கள், எண்ணெயில் விட்டது உடனே மேலே பாருங்கள் கிளம்பி வந்துடும். அதுதான் கரெக்டான பதம். ஷேப் ரொம்ப முக்கியங்க, கரெக்டாக போடணும். நான் வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுனால பாருங்கள். இருங்க, ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இதுதான் பதம் பாருங்கள். மாவு நல்லா இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே எடுத்துடக்கூடாதுங்க. இது கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரும், நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா சூடானதுக்கப்புறம் தான் பாகில் சேர்க்கணுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துணும் அப்படின்னா கொல கொலன்னு ஆகிடும். குலோப் ஜாமுன் மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. குலோப் ஜாமுன் நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். தேன் மிட்டாய் வந்து என்னென்னா அரிசி சேர்க்குறோம், அரிசி மாவு. அது பால்கோவா, பால் பவுட்ரு சேர்ப்போம். குலோப் ஜாமுன் நிறைய வெரைட்டி செய்யலாங்க. என்னோடய வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் வருங்க, போட்ட வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துச்சா? கலர் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் தாங்க பாகில் சேர்க்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேன் மிட்டாய்னாவே அந்த கலர் தாங்க. அவ்வளோதாங்க, பொரிஞ்சு வந்துச்சு. நல்லா பொரிஞ்சு வரணுங்க. எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருதோ அப்புறமா தான் பாகில் மெதுவாக தான் ஊறும். டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு, ஒரு ½ அன் ஹவர் பக்கம். ஆனால் ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா நான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட தேன் மிட்டாய் மாதிரியே இருக்கும், கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் ஸ்டாக்குங்க, அதெல்லாம் கவரில் பேக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியும் கூட. பாகில் பாருங்கள் சேர்த்தாச்சு. ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம், மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் ஊறிடும். பதம் கரெக்டாக நீங்கள் பார்த்து எடுத்திங்கனாவே ½ அன் ஹவரில் ஊறிடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாதுங்க. பாருங்கள், சொதன்னு ஆகிடும். பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து பாருங்கள். யாராருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேன் மிட்டாய் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பேட்ச் மாவு இருக்குது, ஒரு பேட்ச் வந்து பாகில் இருக்குது, ஒரு பேட்ச் வந்து பொரிஞ்சிட்ருக்குது. யாராருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லோகோ வந்து ஜமுனாக ஃப்ரூட் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குது. ஃப்யூச்சர் வீடியோஸும் நிறையா வரும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் வீடியோஸ் போட. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், எது சமையல் வீடியோவா இல்லை வந்து நேச்சர் வீடியோவான்னு சொல்லுங்கள். நேச்சரில் வந்து மரம் செடி கொடிகள் மெயின்டெனன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாருங்கள் பாகில் ஊறிடுச்சு. சூடாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் விட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது தனித்தனியாக ஒரு பேட்சை எடுத்துடணுங்க. இல்லைனா ஒன்று மேலே ஒன்று போட்டோம் அப்படின்னா ஒன்று ஊறும் ஒன்று ஊறாமல் போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, கலர்ஃபுல்லாக மணிமணியாக பாருங்கள் எப்படி கீழே விழுதுன்ட்டு. இதுதாங்க பதம். எடுத்த தெக்குன்னு அப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். அதுதான் பதம் வெந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு பவுலில். பாருங்கள் அடுத்த பேட்ச் வந்து வெயிட்டிங் பாகில் சேர்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவே பாருங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணது எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்கள். இதுவே ஒரு குடும்பத்துக்கே சரியாக போயிடுங்க. ஒரு 4-5 பேர் வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்லாம். பாருங்கள் அடிக்கடி இது செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் இவ்வளோ வேணாம் அப்படின்னா ஒரு டம்ளர்ன்றது அரை டம்ளராக கூட சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்தோட சத்து நமக்கு வந்து கிடைக்கும். உளுந்து வந்து எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. அது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள் ஒன்றுமே இருக்காது தெக்குன்னு. நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் பதம் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.